இப்படித்தான் பாருங்க. ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மறுவீடெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அந்த ஒரு 3 மாதம் ஓடி போச்சு மச்சான். கல்யாணம் பண்ணி ஓடி போச்சு வீட்டில். வாழ்க்கை ஓடி போச்சு. அப்புறம் பாருங்க, எங்கள் ஊரில் திருவிழா. எங்கள் ஊரில் திருவிழா நாங்கள் பார்க்குறதுக்கு ஆட்டுறதுக்கெலாம் வரலம்மா. திருவிழா எங்கள் ஊரில். திருவிழாவுக்கு போயிட்டோம்மா. திருவிழாவுக்கு போனால் எங்கள் வீட்டுக்காரர் வாங்க திருவிழாவுக்குன்னு கூப்பிட்டாங்க. புதுசாக கல்யாணம் ஆளுகள் தானே, வறுமை சின்ன வறுமை எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுவோம் அப்படின்னு எங்கள் ஆத்தா போய் கூப்பிட்டாங்க. ஏன் புரிச்சா என்ன சொன்னேன், எனக்கு வேலை கிடக்குது, முக்கியமான சோழி கிடக்குது, அதனால என்னெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். என்னடா இந்த மனுஷன் எப்படி இருக்காரு, நம்ம எப்படி போகிறது, நம்ம ஆத்தாப்பனை விட்டுட்டு இருந்தது கிடையாது. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஆத்தாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வேறு எனக்கு. அக்கா தங்கச்சியை பார்க்கணும், திருவிழாவுக்கு போகணும், எல்லாத்தையும் சொந்த பந்தத்தை பார்க்கணும் ஒரு ஆசை. புதுசாக கல்யாணம் என்னமோ அடுத்த வீட்டில் போய் இருக்கிற மாதிரி வெறுக்குன்னு வேற இருந்துச்சா. புதுசா ஆமாம், புருஷன் இல்லாமல் போனால் என்னமோ ஏதோ நினைப்பாங்க ஊருக்காரவங்க புருஷனோட. அதனால சரின்னு சொல்லிட்டு மாமா புருஷன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டார். சரி போ, வேலை முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்க சொல்லி எல்லாம் பொழப்பு தரப்புத்தேன். என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்கள் தம்பி தானே, எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுருப்பாரு. அப்புறம் நீங்கள் தானே அது இவ்வளோ பெரிய தொழிலாளி, நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருப்பீங்க. போங்க. சரி மாமா நீ வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன், கூப்பிட்டதுக்கு ஒரு மரியாதைக்கு போயிட்டு வந்துடுவான் அப்படின்னா நானும் போயிட்டேங்க. ஊருக்குதே திருவிழாலாம் முடிஞ்சிச்சு. அங்கிட்ட ஒரு வாரம் இருந்துவிட்டு எங்கள் அக்கா தங்கச்சியோடு இருந்துவிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுவிட்டு ஊருக்கு வந்தா, மாமா ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் மாமா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. அடையதே பசியாரி வாடி, நீ வேற எனக்கு முக்கியமான சோழி இருக்குன்னார். சரி மாமா நான் சந்தை வேற வீட்டில் காய்கறி இருக்கான்னு தெரியல, நான் வேற ஒரு வாரம் இருந்துட்டேன், நான் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரேன் மாமா அப்படின்னு. அப்போ தான் என் மாமன் சொன்னார், பிடிச்சேன். வரப்ப அடியே 2 டவுசர் நம்ம ஊர் டவுனில் சந்தையில் வாங்கிட்டு வாடினார். அட ஏமாம்மா, இல்லை கடை வீதியில் வாங்கிட்டு வாங்கிட்டாரு, குவாலிட்டியாக தான் போடுவார். ஆமாம், டவுசர் வாங்கிட்டு வா சொல்லிட்டாரு. அட டவுசர்லாம் இருந்து போச்சு மாமா, டவுசர் கிழிஞ்சு போச்சு. நான் போய் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சுல்ல. என்னமோ தெரியல, கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. நானும் சரி போய் தொலையுது அப்படின்ட்டு டவுசர் வாங்கிட்டு வர சொல்லவும் நானும் கடைக்குள்ளே போனேன் மாமா. இதில் பக்கத்தில் என் மாமனார் வேறு எனக்கு 2 சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு மாமனார். சரி போனா போயிட்டு போகுது. ஆமாம், அதுதான் எனக்கு சந்தேகம். இப்ப சரி போய் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற என்னன்னு கேளுங்க. ஆமாமா, நீ வேற என் புருஷன் மாமனார் வேற சொல்லிட்டாரா என்ன சரி கடைக்குள்ள போனேன். எனக்கு என் புருஷன் டவுசர் சைஸ் தெரியாது, அதுவே எனக்கு சந்தேகம். எனக்கு புதுசா கல்யாணம் இருக்கேன், அந்த அளவுக்கு அனுபவம் பத்தலை எனக்கு. ஒன்றும் அனுபவம் தெரியல, ஒரு சைஸ் ஒன்றும் தெரியல. போனோட்டி இந்த புள்ள கடைக்குள்ள போனோட்டி ஏங்க என் புருஷனுக்கு டவுசர் ஒன்றுட்டையும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்ன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலங்கன்னொட்டி ஆளுக்கு எல்லாரும் சைஸை தூக்கி காட்டிட்டாங்க. சைஸை தூக்கி காட்டினாங்க. ஆமாம், அதில் பாருங்க எம் சைஸ் இருக்குதா, எல் சைஸ் இருக்குதா, டபுள் எக்ஸ்எல் இருக்குதா, எல்லா சைஸும் இருக்குதா. எனக்கு இது என்னடா இத்தனை சைஸ் இருக்கு, நம்மளுக்கு எந்த சைஸ்ன்னு தெரியல வேற அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 5-6 ஆம்பளை இருந்தாங்கல்ல, அதுல பாருங்க ஒரு ஆம்பளை என் புருஷன் மாதிரியே இருந்தாரு. ஏங்க உங்க சைஸ் இதே இருக்கு என் புருஷனுக்கு, அப்போ உங்க சைஸை கொடுத்துருங்க. அது ஆளு கலத்தாளா இருக்காருல்ல, அதைத்தான் சொன்னேன். அப்ப தூக்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு மாமா. என் புருஷனுக்கு கூட டவுசர் எடுத்துட்டேன். என் மாமனார் பிக்காலிய பையன், அந்த ஆள் போய் எடுக்க வேண்டியதானே, பட்டாப்பட்டி இல்லை கோமன கோமன அதை கரெக்டாக வேணும் தானே. அந்த ஆள் டவுசர் போடணுட்டாரு, எனக்கு அந்த ஆள் அளவு தெரியாது. நானும் ஏற்கனவே என் புருஷனுக்கு டவுசர் எடுத்து தூக்கி காட்டினதுலேயே நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஆள் ஷாக்காகி போய் நிற்கிறேன். இதில் என் மாமனார் சைச்சுக்குன்னா நான் என்ன செய்வேன்? உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாரு, போய் அங்கிட்ட பொழப்பத்தாளா இருக்கு. என்ன நெல்லையா உனக்காக வெக்கமா உங்க அப்பனை போய் தூக்கி பார்க்க சொல்றேன். அது அவர் கிடக்குறாரு காரணத்தை போயா உங்ககிட்ட போய் என் கதையா சொல்ல வந்தேன் பாரு. நான் போய் என் புருஷனைய பார்த்து ராஜபாட்டுக்காரு டவுசர் என்ன அளவு?
அறியாவிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே தனியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே தனியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே தனியார் வேண்டிடும் அனுபவமே அனுபவமே ஆண்டவன் தரிசனமே வேண்டிடும் அனுபவமே அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அறியாவிடும் அனுபவமே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை சிறப்பான முறையோடு ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய விழா குழுவினருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கிற ரசிகர்களுக்கும் நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபரப்ப வைக்க வேண்டும் என முறையோடு அமைத்திருக்கக்கூடிய இனியா ஒளிபரப்பு நிறுவனத்தாருக்கும் அங்கே வெளிவரக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கும் இந்த நாடகத்தின் ஏற்பாடுமான பாசமிகு அன்பு சகோதரர் அருமையனார் அழகராஜ் அவர்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த மேடையில் நடிப்பதற்கு வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்து அத்தனை உள்ளத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு நாரதர் சொன்னார் வெளிப்படைச்சார் வந்துவிட்டோம். இடத்தை பார்க்கும்போது கண்குள்ளா காட்சி. இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய மக்களை பார்க்கிறோம். ஆமா, வரும்போது பொட்டலை பார்த்து பாடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நினைவான கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையோடு பாட்டில் அபர்மனை பரமலோகநாதனை நாட்டில் இல்லதநாதனை நாரிமங்கை பாகனை கூட்டிமுள்ள வாய்ப்பதுத்து குணகுணத்து மந்திரம் வேட்டகர கொஞ்சத்தை கூப்பிட மகிழ்ந்ததற்காக நடத்தி வணிப்பதற்காக இந்த உலகமே எனக்காகத்தான் பிறந்திருக்குமோ என்று எண்ணி பார்க்கின்ற வேலையிலேயே உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, என் அண்டை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அண்டை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக.
அறிவியல் மனத்தை பார்க்கும்போது நானும் சொன்னபடி மனதுக்கு புறப்பட்டு வந்தாலும் கூட இந்த மனத்தை பார்க்கும்போது அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த அறிவியல் ஓடுகின்ற காட்சியை பார்த்த உடனே நாமளும் நீங்க விட்டு சிறிது காலம் ஓய்வு எடுக்கலாம் என்று கருதுகிறேன். ஐப்பசில தான் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆமா, அதுலயும் தொண்டு போய்கிட்டு இருக்க வாழ்க்கை வளமோடு நீங்க இருக்கிற வரையில் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. உங்களுடைய எங்களுக்கு தெய்வங்களே நீங்க வேற யாருமே கிடையாது. உங்களுடைய வரி காசுகளை சேர்த்து என் குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க. எங்க குடும்பம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி பணிவோடு இந்த அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கிற ஆட்சியை பார்த்த உடனே அறிவிக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை காணத்தோடு அந்த அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்க விதையினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்க விதையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் பாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைத்து விடையினிலும் மலையிலும் கலங்க வைத்த இடையிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும் அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா உலகம் புரியவில்லை
ஒன்றும் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற உள்ளம் தெரியவில்லை, உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, மனதினிலே தோன்ற மகிழ்ச்சிகள் கோடி. அது இன்னிசையோடு தம்மை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, இன்னும் தெரியுமே அந்த பறவை என்னத்தை சொல்லுதம்மா. வரும் தருபவளே அம்மா அம்மா, வரும் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியை கொண்டு வருவாயா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியை கொண்டு வருவாயா. காதலிலே காலெடுத்து நமக்கு வந்த பெருமை இது, நாளையிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையிலே, நாளிலே காலெடுத்து நமக்கு வந்த பெருமை இது, நாணமென்னும் தொட்டிலே தொட்டில் கட்டும் மன்னம் இது, நாணமென்னும் தொட்டிலே தொட்டில் கட்டும் மன்னம் இது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தாளாடும், காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைத்து விடுகிறிலும், காட்டினிலும் மலையினிலும் கலக வைத்த இடியினிலும், கரையினிலே ஓடுகின்றாள் வாழும் ஓஹோ, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தால் ஆடும் ஓஹோ. நன்றி நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? இந்த சத்தத்தில் இந்த மக்கள் எப்படி தூங்குறாங்க? அதானே அதானே நம்ம சத்தத்துக்கு எப்படி தூக்கம்னா தூக்கம்னா. ஆனா வீட்டுல உங்களை காவல் வச்சுட்டு போனா ஒரு பொருளை எடுக்க முடியாது. சூப்பர். ஆனா காவலுக்கு வைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா தெரியும்ல, தெரியும்ல, நம்ம இப்படித்தான் இருப்போங்கிறது தெரியும். ஆமா, அந்த அடிப்படையோட பார்க்கும் போது அவங்களுடைய கடமையை செய்யட்டும், நம்மளுடைய கடமையை செய்வோம். நம்ம கடமை நம்ம செய்வோம். அவங்க தூங்குறதுனால காசு குறைச்சவங்க பெருமா அப்படி பார்த்தாலும் காசு குறைச்சல, பார்க்காட்டியும் காசு குறைச்சல. உங்களுடைய காசு போச்சு, அதில் நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வாங்குற காசுக்கு உழைக்கணுன்றதோடு என்னை பேரும் பார்த்து ரசிச்சிங்கன்னா நிறைய பாடுகள் பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையோடு நடத்தி மீண்டும் மன்னிப்பதற்காக வேண்டி நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்களை, சத்தமில்லாத முத்தங்களை, சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தா இந்த கண்ணியரை. கடலலை கால்களை வசந்த காலை கோடைகள் வாழ்வில் இந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் சிந்தும் நினைவுகள் பாடி பரவசமாய் உனையே பாத்திர தோணுதையா, பாடி பரவசமாய் உனையே பாட்டிட தோணுதையா, பாடி பரவசமாய் உனையே பாட்டிட தோணுதையா, ஆடுமயிலேறி ஆடுமயிலேறி ஓடி வருவாயப்பா, உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. மேகமே மேகமே பாலிலா திகழுது, மேகமே மேகமே பாலிலா.
பாடுறது எங்க அம்மா தாமரைச்சல் யாவும் அம்மா அப்படி ஒரு பெரிய கானசி. ஆஹா அப்படிப்பட்ட பாடல்களையும் பாடும்போது அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு இல்லை, எத்தனை ஆண்டுகள் கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நான் பாடுற பாட்டு பூரா உங்களுக்காண்டி இல்லை, நான் ரசிச்சு பாடணும். ஒரு பாடல் அதை ரசிச்சு பாடினாத்தான் அடுத்த ஆளுக்கு நல்லா இருக்கு. மேகமே மேகமே பாலிலா மேகமே மேகமே பாலிலா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அது இளமையும் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநெஞ்ச படகாக ஆடும். அப்படின்னா நிறைய பாட சொல்றான்னு அர்த்தம். இடத்துல சத்தம் கேட்குமா ஆட்கள் இது உண்டா? ஏன் பாடின பாட்டு யாருக்கும் பிடிக்கலையா? இல்ல மெய் மருந்து உட்காந்துருக்கீங்களா? இல்ல இப்படா உள்ள ஒன்று நினைக்கிறீங்களா? தலையாட்டுறாங்களா? தலையாட்டுறது அதுக்குள்ள தூக்கம் வருது. நம்பர் மையாரம் ஒரு வசதியை கேட்கும் போது நான் தேடி வந்த வழியாக தந்திருக்க வேண்டும். பள்ளியோட சாரீரமே இனிமே என்ன சொன்னால் எனக்கு உரியவள் பெருமையாக தந்திருப்பார். அந்த அடிப்படையோடு இந்த பெண்ணுக்கு நான் கொடுக்கக்கூடிய நிச்சயமாக ஆக தூது விட வேண்டும். 4:30 மத்தியமோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளனையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளனையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொட்டிங்களி எங்கிருக்க தேய்ப்பழம் அங்கிருக்க, கொட்டிங்களி எங்கிருக்க கோவைமலை எங்கிருக்க, தப்பி வரும் வெள்ளனையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ. தத்தி வரும் வெள்ளனையே
செய்து சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டடித்து நான் பாடுவதை கேட்டாயோ புள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாளும் தந்தாயே எழுமிச்சு குடியாயே இன்றவள கைபிடிச்சு இரமெல்லாம் கண் முழிச்சு இனவள அசையில என் மனச பாடவிட்டு மச்சானே போடவிட்டு போனாரே போடவிட்டு போனாரே போடவிட்டு போனாலே ஊரங்கு தூங்கையிலே இங்கே மூச்சு வாங்கையிலே ஊரங்கு தூங்கையிலே மூச்சு வாங்கையிலே ஊரங்கு தூங்கையிலே சொல்லிவிடு அதுக்கு ஓசையிடும் உங்காட்டே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு மின்னலாய் பகிரெடுத்த பின்னலாய் சடை போட்டு என் மனச எடபோட்டு மீன் முடிக்க வந்தவளே நான் முடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே சொல்லிவிடு அதுக்கு ஓசையிடம் போனாலே நீதான் ஓடி போய் சொல்லிவிடு வாழைப்பூ திரியெடுத்து எண்ணெயிலே நெய் எடுத்து ஏழை மன குடிசையிலே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனச கொடுத்து நெஞ்ச மட்டும் வாங்கிருக்க நான் மட்டும் இங்க இருக்க இன்னைக்கு நான் மட்டும் இங்க இருக்க நான் மட்டும் இங்க இருக்க தாமரையான் இருக்க இந்த சூரியன் ஆறு இருக்க தாமரை மலர் இருக்க இந்த சூரியன் ஆறு இருக்க தாமரையான் இருக்க சூரியன் ஆறு இருக்க சாட்சி சொன்ன சந்திரமே நீ போ செய்து சொல்ல மாட்டாய்
அனைவருக்கென்று இப்படி இருக்கு எனக்கு குளுக்கோஸ் கொடுத்தாதான் கொஞ்சம் தெம்பு அடைங்க. நாங்கள் நடத்தி பார்த்த பிறகு இன்னும் மீண்டும் நடத்தி கண்டிப்பதற்காக இந்த பாட்டில் நம்மெல்லாம் பாடுங்கிற இன்னும் தோண்டி கொண்டு இருக்கிற 4.5 பத்திமா 7 சுதி நாக்கு வெளியில் வந்துடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை பார்த்து பெருமை செய்ததற்காக இந்த வள்ளி நான் இங்கே திறமையில் வந்து கொண்டிருக்கிறேன். அவள் இங்கே நான் இங்கே அஞ்சரு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வருமறையில் நீ ஒரு நாள் வருமறையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகளே நீ ஒரு நாள் வருவரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகளே புறப்பிடமே நான் இருந்தாலும் நீ இருப்பிடம் உனதே மனம் அல்லவா? புறப்பிடமே இருந்தாலும் உன் இருப்பிடம் எனதே மடியல்லவா? புறப்பிடமே நான் இருந்தாலும் நீ இருப்பிடம் உனதே மனம் அல்லவா? காற்றினிடமோ தாயமலரோ ஆதனிடமோ அன்பமலரோ காற்றினிடமோ தாயமலரோ வாழும் யாரும் உண்டாதே. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மழைகளுண்டு இரவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு நாள் மறைவதுண்டு நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மழைகளுண்டு காரண மறுமறைதா காத்திருப்பேன் நீ ஒரு நாள் வருவரையில் காலத்தின் கட்டாயம் முகூர்த்தம் 4 மனம் முடிக்கிற காலத்தோடு உங்களை பார்த்தோன்னா பாடுறது இன்னுமே நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஒளிபெருக்கு, சிறப்பான ஒளிபெருக்கு, சொல்லாத அளவிற்கு அண்ணன் ஏத்துன அண்ணன் உட்காந்தா போதும் எங்க குருநாதர் ராத்திரி ஹரிச்சந்திர நாடகம் அப்படித்தான் இருந்துச்சு மைக்கு. அதனாலதான் முதல்ல வந்தவொன்னே ஒரு மாதிரியா தெரிஞ்சு அதுக்காண்டி விடுவோமா? கத்த தான் சாரி வெளியில வரும். நேத்து பூரா அந்த ஒளி நம்மளுடைய ஒளி வாங்கிருச்சு, இந்த ஒளி நம்மளுடைய ஒளியை வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகையினாலேயே தம்பி சத்தியவான் உனக்காண்டி உனக்கு வேலை கொடுக்கணும். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா, இது உனக்காக வாழ்ந்த உள்ளவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை மணந்தார், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார், தாய் என்றும் தந்தை என்றும் நம்மை நினைத்தார். இது உனக்காக வாழ்ந்த உள்ளம் நல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை மணந்தார்.
அதில் சொந்தமின்றி பந்தமின்றி வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து கொண்டு கோலம் கொண்டு நிற்பவனை கண்டதற்கு இன்னொருவர் சாட்சி அவள் உன்னை வளர்த்தா வணக்கம். யாரு இப்படி போது 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 யாரா யாரா என்னையவா எங்க நிக்குது? எங்க போயுது? இதுவரை யாரும் கேட்காத கேள்வி கேட்டிருக்கின்றாய் ஆண்டவா. என்னை பார்த்து யாருன்னு விசாரிக்கின்றாயா? சொக்கலாவா சங்கரடா பாடுறதுனா நீ என்ன குடிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. அது கூட அதுக்கு இப்பவா நான் ஏதாவது ஒரு இதா குடிச்சேனா வைடாங்க தேங்காய் திங்கிறதோ தெண்டை கட்டுறவரால் கத்தி பாடுறதுனா நீ போய் தண்ணி குடிக்கிறேனுமா பாடி கிழிச்சது மாதிரி ஏன் பாடுறது தெரியுமா? காசி தமிழ் சமூகம் சங்கமம் மோடி தலைமையில் நடந்தது. அந்த நாடகத்தில் புதுக்கோட்டை நடிகர் சங்கம் போனது. அதில் இவர் தான் ஹரிச்சந்திர வேஷம் போட்டார். தமிழ் சங்கமத்தில் பெரிய ஒரு கைது கொடுங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு அந்த இடத்துல உங்கள்ட்ட சொல்ல போறாரு. இல்லைன்னா காலையில் இவனுக்கு கொடுக்குற சம்பளத்தை கோயில் உண்டியில் போட்டுருங்க. கட்டி வச்சிருங்க, பிரச்சனை இல்லை.
உங்களுடைய காசி போச்சு ஐயா. பப்புண்டு காசி போச்சு ஐயா. ஐயா 10 மணி வந்து கத்தி கத்தி இந்த நேரத்தில் வந்து காசி போச்சு ஐயா. ஏன்னா மந்திரிக்கிற ஐயா ஐயா. காசி விஸ்வநாதனை பார்த்து நினைச்சிட்டேன். என்ன பண்ற? இந்த கம்பு இந்த கம்பு கொண்டு வர. தம்பி எத்தனை சுதி? 5 சுதி. என்ன கொஞ்சம் குறைஞ்சா? பாடியா 5:30 மணிக்கு 5 சுதியா? பாடுறா என்ன? காசியில போய் தமிழ் சங்கமத்தில் ஹரிச்சந்திரன் போட்ட பாடு. இறைவா காசி விஸ்வநாதன் நீ அப்படி போங்க நடிக்கணும்ல. இறைவா நீங்க நடிக்கணும் பாடு. உன்னையே நினைத்து தினமும் புலம்பி கொண்டிருக்கிறோமே. வேணாம் 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 வேணாம். நீ பாடி எவ்வளவு தெரியுது? வேணாம் என் கமலம் போயிடும். வேணாம் நீ பாடியா இல்ல பாடியா பாடியா வசனம் பேசும்போது அந்த பாடு இல்ல வேண்டாட்டே. நான் உன்னை நீ வெற்றி பெற்றத பத்தி அறிவிச்சிட்டேன். உன்னையே நினைத்து தினமும் புலம்பி கொண்டிருக்கிறோம். இறைவா இறைவா நான் இழந்து நகரிழந்து இறந்தா இழந்தா இறந்தா இழந்து இழந்து நாடிலிருந்து நகரிழந்து இன்று மயானம் காக்க வைத்து எப்பதான் பாடுவ என்று சொல். பிகாரி தான் பிகாரி தான் புகாரி தான். நீ ஜெயிச்சிட்டயா? நீ ஜெயிச்சிட்ட ஒத்துக்கிட்டேன். சம்சாரம் பண்றேன். சம்சாரம் பண்றியா? ஏய் சம்சாரம் பண்ணாத. கீழ சம்சாரம். உன்னையும் நம்பி அவர் பாட சொல்றாரு. காட்டுக்குள் திரை காட்டுக்குள் காட்டுக்குள் வந்து அப்புறம் எங்க